கோடநாடு விவகாரத்தில் முதல்வர் பற்றி ஸ்டாலின் பேசுவதற்கு தடை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திமுக மற்றும் ஸ்டாலினுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று அதிமுக செய்தி தொடர்பாளர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கோடநாடு விவகாரத்தில் முதல்வர் பற்றி ஸ்டாலின் பேசுவதற்கு தடை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திமுக மற்றும் ஸ்டாலினுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. கோடநாடு விவகாரத்தில் முதல்வர் பற்றி ஸ்டாலின் பேச தடை கோரிய மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திமுக மற்றும் ஸ்டாலினுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கத்தை ஏற்று அதிமுக செய்தி தொடர்பாளர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் உள்ளார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதாவது கொடநாடு விவகாரம் தொடர்பாக முதல்வரை தொடர்பு படுத்தி அவதூறாக பேசி வருவதாகவும் கடந்த அதாவது திருச்சியில் நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் உசிரியில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் கொடநாடு கொலைகள் மற்றும் முதல்வர் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை பரப்பியதாகவும் மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக சார்பில் புகார் அளித்தும் அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை அடிப்படையாக வைத்து அந்த தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த புகாரின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், திமுக கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து, ஏனென்றால் வழக்கு இது போன்ற கொடநாடு கொலைகள் தொடர்பாக வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி அது போன்ற கருத்துக்களை பிரச்சார நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது என்ற விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளை எல்லாம் மீறி இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் பாபு முருகவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக இந்த கருத்துக்கள் அனைத்தும் அதாவது தவறான அவதூறு கருத்துக்கள், ஒரு நிச்சயமில்லாத கருத்துக்கள், நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை இது போன்ற பிரச்சார கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி வருகிறார் என பாபு முருகவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் ஆணைய தரப்பில் இதற்கான விளக்கம் கேட்கப்பட்டது. அப்போது தேர்தல் ஆணைய தரப்பில் முசிறியில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் அதற்கான அந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்திருந்த திமுகவை சேர்ந்த சப்தகிரி என்ற ஒரு நிர்வாகியின் மீது தேர்தல் ஆணையம் தற்போது நோட்டீஸ் அனுப்பி இதற்கான விளக்கத்தை கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்குக்கான நோக்கம் நிறைவேறியிருப்பதாக கூறி இந்த வழக்கு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி செந்தில்குட்டி.